அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் இன்னும் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா ஒரு திருவள்ளுவர் பெயர் அப்படிங்கிறது ஒரு கட்டடத்துக்கு சூட்டப்பட்டிருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தில் இல்லை, யாழ்ப்பாணத்தில். சரிங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் வெல்கம்ஸ் நேமிங் சென்டர் இன் ஜாஃப்னா ஆஃப்டர் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. யாழ்ப்பாணம் அப்படிங்கிற பகுதி இலங்கையில் இருக்குது. நம்ம எல்லாருமே இந்த பகுதியை கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த ஜாஃப்னாவில் பார்த்தோம்னா ஒரு கலாச்சார மையம் அப்படிங்கிறது இந்திய அரசாங்கத்தினுடைய நிதியுதவியின் பேரில் உருவாக்கப்பட்டுச்சு. சரிங்களா? ஸோ அந்த கலாச்சார மையத்துக்கு அந்த நாட்டு அரசாங்கம் யாரோட பெயரை வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளுவரின் பெயரை வச்சிருக்காங்க. ஸோ இந்த திருவள்ளுவர் கல்ச்சர் சென்டர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத கேட்டாங்கன்னா நமக்கு ஜாஃப்னா அப்படிங்கிறது தான் ஆன்சராக இருக்கணும். சரிங்களா? ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நேற்று ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் நடந்துச்சு. ஸ்வமித்வா ஸ்கீம் பிஎம் ஹேண்ட்ஸ் அவுட் 65 lakh கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸ்வமித்வா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே பயனாளிகளுக்கு அந்த ஸ்வமித்வா கார்ட்ஸை வந்து கொடுத்துருக்காங்க, அட்டைகளை வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸ்வமித்வா அப்படிங்கிற திட்டம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 2020 உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் தான். சர்வே அண்ட் மேப்பிங் ஆஃப் வில்லேஜஸ் வித் இம்ப்ரோவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் ஃபார்மை ஒரு தடவை பார்த்து வச்சுக்கோங்க. சர்வே அண்ட் மேப்பிங் ஆஃப் வில்லேஜஸ் வித் இம்ப்ரோவைஸ்டு டெக்னாலஜி இன் வில்லேஜ் ஏரியாஸ் அப்படிங்கிறது தான். சரியா? 2020 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த ஸ்வமித்வா அப்படிங்கிற திட்டம். எதுக்காக அப்படின்னு பார்த்தோன்னா கீ டேர்மே இதுதான். டு ப்ரொவைட் ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் டு ஃபேமிலிஸ் ஓனிங் ஹவுசஸ் இன் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸை கொடுக்கணும். சரிங்களா? ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் அதாவது என்னன்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குது, இல்லை ஒரு நிலம் இருக்குது அப்படின்னா அதை இந்த ஸ்வமித்வா திட்டத்துக்கு கீழே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஒரு கார்டு கொடுப்பாங்க. அந்த கார்டில் உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அதில் என்ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இந்த ஸ்வமித்வா அப்படிங்கிற திட்டம். ரெக்கார்ட் ஆஃப் ரைட்ஸ் ட்ரோன் டெக்னாலஜியை வச்சு சர்வே பண்ணி அதன் மூலிமா உங்களோட ப்ராப்பர்ட்டியை அசஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு கார்டு அப்படிங்கிறத கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திட்டத்தினுடைய சிக்னிஃபிகன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? டு ஃபெசிலிட்டேட் மானிட்டைசேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எனேபிள் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட் த்ரூ பேங்க் லோன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஸ்வமித்வா கார்டை வச்சு நீங்கள் பேங்க்ல லோன் வாங்கிக்க முடியும் ஈஸியாக. அதுதான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் டிஸ்பியூட்ஸை கம்மி பண்ணணும். ஓகேங்களா? சொத்து பிரச்சனையை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறது. அடுத்தது ஃபெசிலிட்டேட் பெட்டர் அசஸ்மெண்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கிராமப்புறங்களில் யாருக்கு எவ்வளோ சொத்து இருக்குது அதனுடைய டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த திட்டம் பயனுள்ளதாக இருந்துச்சு. அடுத்தது ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் வில்லேஜ் பிளானிங். அதாவது ப்ராப்பர்ட்டி டேக்ஸை வில்லேஜ் லெவலில் நம்ம ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் போடுறதுக்கு டேட்டா அப்படிங்கிறது தேவைப்படும். ஸோ அந்த டேட்டாவுக்கும் இது பயன்படுது. அதே மாதிரி வில்லேஜ் பிளானிங்க்கும் இந்த டேட்டா பயன்படுது அப்படிங்கிறத அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்கு கீழே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 2 கோடி பேருக்கு மேலே இந்த திட்டத்தில் பயனடைஞ்சிருக்காங்க. நேற்று ஒரு 65 லட்சம் பேருக்கு வந்து இந்த ஸ்வமித்வா கார்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பிளைனர் பேஜில் ஒரு முக்கியமான செய்தியை பற்றி கொடுத்துருந்தாங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒய்ஆர் ஃபெர்டிலிட்டி லெவல்ஸ் டிக்ளைனிங் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு குளோபல் ஸ்டடி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா உலக அளவில் இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்குது. இந்தியாவிலுமே இதே ஒரு நிலை தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தோம்னா இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் எப்படி இருக்கும் வேர்ல்டு லெவலில் பார்த்தோம்னா நம்ம என்னதான் ப்ரோ நேட்டல் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? ப்ரோ நேட்டல் பாலிசிஸ் அப்படின்னா குழந்தைகள் பெற்றுக்கிறத ஊக்குவிக்கக்கூடிய திட்டங்கள். ஓகேங்களா? அதுதான் ப்ரோ நேட்டல் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தாலுமே நமக்கு குழந்தை பிறப்பு விகிதம் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓவராலாக இந்த ஒரு அப்சர்வேஷனை கொடுத்துருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 1950களில் பார்க்குறப்ப 6.18 இருந்துச்சு. இதுவே 2021 பார்க்குறப்ப 1.9 அப்படிங்கிற கேட்டகரிக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டியும் தாண்டி கீழே போயிட்டோம். ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டினா 2.1. சரிங்களா? ஸோ 2.1 இருக்கப்ப அந்த 2.1 தான் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டி. அந்த ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டி இருந்துச்சுன்னா எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் இருக்காங்களோ எவ்வளோ ஓல்டேஜ் பாப்புலேஷன் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷனுமே ரீப்ளேஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ தட் நமக்கு வந்து
பேலன்ஸ்டான ஒரு பாப்புலேஷனா இருக்கும். இதுவே ரீப்ளேஸ்மென்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா, டோட்டல் ஃபெர்டிலிட்டி அதிகமா இருந்துச்சு 2.1க்கு மேல இருந்துச்சு அப்படின்னா, அங்க அதிகமான மக்கள் தொகை இருக்கும். அதிகமான யங்ஸ்டர்ஸ் இருப்பாங்க. இதுவே டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் 2.1க்கு கீழ போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, அங்க மக்கள் தொகை கம்மியாக ஆரம்பிக்கும். ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷன் அதிகமாக ஆரம்பிக்கும். இதுதான் அந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் ரீப்ளேஸ்மென்ட் லெவலோட சிக்னிஃபிகன்ஸா இருக்கு. சரிங்களா? ஸோ இந்தியாவை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, இப்ப 1.9ல இருக்கக்கூடிய டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் இன்னும் 2100 அப்படிங்கிற இயர் வரப்ப அந்த 1.04ஆ குறைஞ்சிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்தியாவில் ஃபெர்டிலிட்டி ரேட் அப்படிங்கிறது கம்மியாயிட்டே இருக்கு. இந்த ஒரு நிலையை பார்த்தோம்னா நமக்கு சதர்ன் ஸ்டேட்ஸ்ல பார்க்க முடியுது. சதர்ன் ஸ்டேட்ஸ்ல என்ன சொல்றாங்க, பாப்புலேஷன் கம்மியாயிட்டே வரனால எங்களுக்கு பாராளுமன்றத்தில் அந்த பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது கம்மியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி நிதி ஆணையமும் கம்மியான நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற, மத்திய அரசாங்கமும் கம்மியான நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க இல்லையா? அப்ப எதனால இந்த ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகுது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல்ல நல்லா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாட்டிலையும் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகிறதுக்கு முதல் காரணமா என்ன சொல்லலாம்னா, அந்தந்த நாடுகளுடைய திட்டங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம நாடே இருக்கு அப்படின்னா நேஷனல் ஃபேமிலி பிளானிங் பாலிசி அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான்லேயே நம்ம கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபேமிலி பிளானிங்கான பாலிசிஸ், ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு, பரிவார் விகாஸ் அப்படிங்கிற திட்டங்கள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா எதுக்காகனா, நம்மளோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் நம்ம பார்த்தோம் 6.18ல இருந்துச்சு. அதை கம்மி பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நம்ம நிறைய திட்டங்களை கொண்டு வந்தோம். ஸோ அது ஒரு முக்கியமான பங்களிப்பு பெற்று இருந்தாலுமே மற்ற டெவலப்மெண்ட்ஸும் இந்த டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகிறதுக்கு முக்கியமான காரணங்களாக இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னா இன்க்ரீஸ்டு ஃபீமேல் லிட்ரஸி ஒரு காரணம். ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் விமன், பெண்களுடைய கல்வி அதிகமானது, அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சது. அடுத்ததா பார்த்தோம்னா விமன் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி பார்த்தோம்னா நமக்கு வேற என்ன காரணங்களை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சொசைட்டல் ஆட்டிடியூட் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? சொசைட்டல் ஆட்டிடியூட். அதே மாதிரி பார்த்தோம்னா விமன் அவங்களோட உரிமைகளை ரொம்ப எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. சொசைட்டல் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் மேரேஜ் அண்ட் ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறதுமே மாறிடுச்சு. முன்னாடி இருந்த ஒரு கண்ணோட்டம் வேற, இப்ப இருக்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் வேற அப்படின்னு சொல்றாங்க. என்ன மாதிரியான கண்ணோட்டங்கள் மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப எல்லாருமே லேட் மேரேஜஸ் தான் ப்ரிஃபர் பண்றாங்க. அது பையனாக இருந்தாலும் சரி, கேர்ள்ஸாக இருந்தாலும் சரி, லேட் மேரேஜஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், கரியரை தான் எல்லாருமே சூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக பெண்கள் பார்த்தோம்னா கரியரையும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸையும் தான் சூஸ் பண்ணுறாங்க தேன் மதர்ஹுட். ஓகேங்களா? ஒரு அம்மாவாகிறதுக்கு பதிலாக ஒரு கரியரில் நல்லா ஃபர்ஸ்ட் க்ரோத் ஆகணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. அது ஒரு காரணமாக இருக்கு. அடுத்ததா ரைசிங் ரேட் ஆஃப் இன்ஃபெர்டிலிட்டி இன் போத் மென் அண்ட் விமன். ஓகேங்களா? ஆண் மற்றும் பெண்கள் இவங்க இரு பாலருக்கும் பார்த்தோம்னா இன்ஃபெர்டிலிட்டி அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இதை ஒரு முக்கியமான காரணமாக சொல்றாங்க. அடுத்தது அபார்ஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே இருக்கு. அதை ஒரு காரணமாக சொல்றாங்க. வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தோம்னா இங்கிருந்து காலேஜஸ்லாம் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு வெளிநாடுகளுக்கு போகிறாங்க, செட்டில் ஆகிறது அங்கே போகிறாங்க. அப்போ மைக்ரேஷன் அப்படிங்கிறதுமே இந்தியாவோட ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு நிறைய காரணங்களை வந்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே நல்ல நல்ல காரணங்களாகவும் இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, வாட் ஆர் த இம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரியான இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, நமக்கு ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகிறப்ப டெமோகிராஃபிக் டிரான்சிஷன், அதாவது ஓல்டேஜ் பாப்புலேஷன் வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். உதாரணத்துக்கு தமிழ்நாடு, கேரளா போன்ற மாநிலங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா ஓல்டேஜ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே வருது. சரிங்களா? ஸோ இதனால வேலை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஹெல்த் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான காரணங்களை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி அரசாங்கமும் சோஷியல் செக்யூரிட்டி மெஷர்ஸ்ல அதிகமான ஒரு நிதியை வந்து செலவிட வேண்டியதாக இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் சதர்ன் ஸ்டேட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சதர்ன் ஸ்டேட்ஸில் ரீப்ளேஸ்மெண்ட் லெவல் ஆஃப் ஃபெர்டிலிட்டியும் தாண்டி ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு. தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா எல்லா மாநிலங்களையும் பார்த்தோம்னா எல்லாமே ஓல்டேஜ் பாப்புலேஷனை நோக்கி போயிட்டு இருக்காங்க. குறிப்பாக கேரளாவில எல்லாம் பார்த்தோம்னா 2036 வர்றப்ப அவங்களுடைய மொத்த மக்கள் தொகையில 23% ஓல்டேஜ் பீப்புளா இருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்க யங்ஸ்டர்ஸ் பாப்புலேஷன் அப்படிங்கிறது கம்மியாகுது, ஒர்க் ஃபோர்ஸ் கம்மியாகுது. அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸுமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக வெளிநாடுகளை போறப்ப ஒரு மைக்ரேஷன் அப்படிங்கிறது பெரிய ஃபேக்டரா பிளே பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதனால நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ்ல இருந்து சதர்ன் ஸ்டேட்ஸுக்கு வரக்கூடிய மைக்ரேஷன், இன்டர்னல் மைக்ரேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிக்கல் இருந்து நம்ம 2 விஷயங்கள் எடுத்துக்கலாம். எதனால ஃபெர்டிலிட்டி ரேட் கம்மியாகுது அப்படிங்கிற அந்த ஒரு காரணங்களை எடுத்துக்கலாம். அதே மாதிரி என்ன இம்பாக்ட் ஏற்படுங்கிற காரணத்தையும் நம்ம இதுலேருந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ முக்கியமான ஆர்டிக்கல் நல்லா பார்த்து வைங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.